நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்பிங் பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழ் டைப்பிங் பற்றி ஃபோட்டோஷாப்புக்கு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்டர், இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் நம்ம எப்படி தமிழ் டைப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். என்னென்ன லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் ஃபாண்ட் லிங்க் இருக்குது. சரிங்களா, நான் எஸ்ஆர் ஃபாண்ட் தான் பயன்படுத்துகிறேன். எனக்கு ஃபோட்டோஷாப் 7லேருந்து ஃபோட்டோஷாப் 2023 வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அழகி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தி டைப் அடிக்க போகிறோம். அந்த அழகி சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். இப்போ டைப்பிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 டைப்பிங்காக இருக்கும். சரிங்களா, ஒன்று தங்கிலீஷ் டைப்பிங். சரிங்களா, நிறைய பேர் பயன்படுத்தக்கூடியது தங்கிலீஷ் டைப்பிங். சரிங்களா, இது ஒன்று. இன்னொன்று கீமேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, கீமேன் டைப்ரைட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த டைப்பிங் என்னென்னா டைப்ரைட்டரில் இருக்கக்கூடிய டைப்பிங். அதாவது இப்போ இந்த டைப்ரைட்டர் மிஷினில் டைப் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய டைப்பிங் இது. இந்த டைப்பிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்ஹெச்எம் ரைட்டரை யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, சரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோவில் நிறைய பேருக்கு இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபாண்ட் வந்து பாக்ஸாக வருது சார், ஃபாண்ட் வந்து கேள்விக்குறியாக வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் ஃபாண்டை பயன்படுத்துங்க. ஆர்ஜிபி ஃபாண்டும் செந்தமிழ் ஃபாண்டு, இந்த எஸ்ஆர் ஃபாண்டு, இந்த மூணுமே ஒரே ஃபாண்டு தான். சரிங்களா, இதில் எஸ்ஆர் ஃபாண்டில் பார்த்தீங்கன்னா 331 ஃபாண்ட் இருக்குது. என்ன பண்ணுங்கள், இந்த ஃபாண்டை கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா மார்க் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபாண்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணதுக்கு அப்புறமா விண்டோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் அடிங்க. இந்த இடத்துல கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நார்மலாக இதோட வியூ மோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டகரி அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த வியூ பை அப்படின்னு இருக்க இடத்துல நீங்கள் என்ன போய் இதை கிளிக் பண்ணிவிட்டு லார்ஜ் ஐகான் அப்படின்னு கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஃபாண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதில் கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். சரிங்களா, ஒரே டைமிங்கில் அந்த 331 ஃபாண்டும் இன்ஸ்டால் ஆகிடும். எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது இந்த வீடியோ வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்க்காம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்று அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டி விட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்காம விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, கமெண்ட்டில் சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா, ஒரு டைம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ஒரு சில டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்து இந்த அழகி ப்ளஸ் ஸ்டெப் அப் அப்படின்றத இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஸ்டால்னு கேட்கும். சரிங்களா, நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் இதை பார்த்தீங்கன்னா கேன்சல் நான் வந்து கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. அதாவது ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அழகி ப்ளஸ்ஸையும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த அழகியை ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு தங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். அழகியை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அழகியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுங்க. இதில் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3ஐயும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த 3ஐயும் டிக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணும், கீழே வந்து ரன்னிங்கில் நிற்கும். சரிங்களா, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கீமேன் வந்து கீழே வந்து நிற்கும் பார்த்தீங்களா, அது போல். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, லாங்குவேஜ் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் நம்ம தமிழில் தான் டைப் அடிக்க போகிறோம். அதனால் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஃபாண்ட் என்கோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் செந்தமிழ் STMZH அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கீபோர்ட் லேஅவுட்டில் தான் நாம் பார்க்க போகிறது. இந்த 3 டைப்பிங் இருக்குது. ஒன்று இந்த பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கா, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கிலீஷில் டைப் அடிக்கக்கூடிய நண்பர்களுக்கு பயன்படும். சரிங்களா, தங்கிலீஷ் டைப்பிங் பண்ணுறீங்கன்னா இந்த பொனிட்டிக் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வைங்க. என்ஹெச்எம் ரைட்டர் நான் பயன்படுத்துகிறேன் சார், எனக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா யூசர் டிஃபைன் பொனிட்டிக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தங்கிலீஷ் டைப்பிங், செகண்ட் ஆப்ஷன் என்ஹெச்எம் ரைட்டர் டைப்பிங். சரிங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னொன்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த XMLனு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். சரிங்களா, அழகி ப்ளஸ் XML. சரிங்களா, உங்களுக்கு 3 லிங்க் இருக்கும்.
ஒன்று ஃபாண்டு, இன்னொன்று அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறது, இன்னொன்று XML அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த XML எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீமன் டைப்பிங், அதாவது டைப்ரைட்டர் டைப்பிங். சரிங்களா? அதாவது நம்ம கீமனில் ஜேமுக்குனா த அப்படின்னு வரும். சரிங்களா? கேஎமுக்குனா மே வரும். அதாவது ஃபிக்ஸடாக இதில் எழுத்துக்கள் வந்து இதிலேயே இருக்கும். இந்த எழுத்துக்கு ஜேஎம்க்குனா இந்த த தான் வரும். ஷிஃப்ட் ஜேன்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த தூ வரும். அப்போ இந்த எழுத்துக்கள் இந்த டைப்பிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த XML டவுன்லோட் பண்ணணும். XML ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், உங்களோட அழகியை வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? அழகியை க்ளோஸ் பண்ணி கீழேயும் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய லோக்கல் டிஸ்க் சி உள்ளே போங்க. லோக்கல் டிஸ்க் சியில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல் 86 அப்படின்னு சொல்லி இருக்கும். இது உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அழகி அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க, 3வது ஃபோல்டரு. இதில் AZXMLனு இருக்க ஃபஸ்ட்டு ஃபோல்டர் உள்ள என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். ஆல்ரெடி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேன்சல் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? டன். இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் அழகி சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஷாப் வேணுமோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஃபோட்டோஷாப் 2023 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அழகில் நான் என்ன டைப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானது இந்த டைப்ரைட்டர் இந்திரா அப்படின்றது பார்த்தீங்களா, இதை தான் நான் வந்து டைப் அடிக்க போகிறேன். இது என்னென்னா கீமேனோட லேஅவுட். அதாவது நல்லா பொறுமையாக கவனமாக சொல்கிறோம். ஆனாலும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து புரியறது இல்லை. சரிங்களா? இன்னும் புரியலாம், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம இன்னொரு வீடியோ தெளிவாக பண்ணலாம். இப்போ நீங்கள் இப்போ பொனெட்டிக் டைப் அடிக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஷனை வச்சுக்கிடுங்க. இல்லை என்கேஜம் ரைட்டர் டைப் அடிக்க போகிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கிடுங்க. இந்த கீபோர்ட் லேஅவுட்டில் நான் கீமேன் டைப்பிங் பண்ண போகிறேன். அதனால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே எந்த கீயுமே இல்லை. சரிங்களா? F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கீழே TN வரும். இப்போ F10 கொடுக்குறேன், இங்கே பாருங்களேன், கீழே எனக்கு TN வந்திருக்கு. திரும்ப F10 கொடுத்தா போயிடும். இதே இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்களா, F1 ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து அழுத்தி பிடிக்கணும். அதாவது F1 பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு TA வரும். திரும்ப F1 பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து F10 கொடுத்தீங்கன்னா TA வந்து போயிடும். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் டைப் அடித்து பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது நம்ம அழகி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி செட்டிங் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ டைப்பிங் பார்க்குறோம். இப்போ இது ஃபோட்டோஷாப்பில் 2023 வெர்ஷன். இதில் எப்படி டைப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டைப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஃபாண்ட் வச்சுருக்கேன், SR ஃபாண்ட் வச்சுருக்கேன். ஃபாண்ட் நல்லா கவனமாக கேளுங்க. SR ஃபாண்ட்டை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். டன். இப்போ F10 கொடுத்தோம்னா கீழே TN வந்துருச்சு. இப்போ பாருங்கள், டைப் அடிக்கிறேன் நான். முருகன் துணை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அழகாக டைப் ஆகுது. ஸோ இந்த டைப்பிங் மட்டும் இல்லாமல் இந்த எழுத்துக்களையும் நான் என்ன பண்ணலான்னா இங்கே போயிட்டு எனக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டுக்கு நான் என்ன பண்ணலாம், அழகாக மாற்றிக்கலாம். இந்த SR ஃபாண்டில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 331 ஃபாண்ட் இருக்குது. 331 ஃபாண்டும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். SRல இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு RGB ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸில் சில ஃபாண்ட் சில பேருக்கு இன்ஸ்டால் ஆகாது, கொஞ்சம் ஃபாண்ட் இன்ஸ்டால் ஆகும். இந்த SR ஃபாண்டில் 331 ஃபாண்டு இன்ஸ்டால் ஆகிடும். இங்கே பாருங்கள், இது 331வது ஃபாண்டு. சரிங்களா? இது மூலமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய எழுத்துக்களுக்கு தேவையான அந்த டிசைனிங்கை வந்து கொடுக்க முடியும். இந்த ஸ்டைலாக வேணும், ஸ்டைல் இந்த மாதிரி வேணுங்கிற ஆப்ஷன்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சுருக்கேன். இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் செட்டிங் எதுவும் மாற்றணுமா சார்? இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் டைப் அடிச்சிங்க, ஓகே. இப்போது நீங்கள் வேறு எதாவது மாற்ற போகிறீங்களா அப்படின்னா அழகில் நான் எதையுமே மாற்ற போகிறதில்ல. அழகில் நான் என்ன வச்சேனோ அது அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? இப்போது இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு நியூ டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறேன். எனக்கு தேவையான ஒரு சைஸு. சரிங்களா? ஒரு சைஸை நான் வந்து கிளிக் பண்ணி கிரேட் நியூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சில பேர் நிறைய பேர் வந்து கோரல் தான் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? கோரல் யூஸ் பண்ணுறவங்கள நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த டைப்பிங்கை தாராளமாக உங்களுடைய டைப்பிங்கில் பயன்படுத்த முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூலை வந்து நான் எடுத்துக்கிறேன். டைப் கிளிக் பண்ணுறேன். இதோடைய ஃபாண்ட் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், சைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இதில் ஒரு 50 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் ஃபாண்ட் என்ன பண்ணுறேன், SR அப்படிங்கக்கூடிய ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கும் டைப் அடிக்கிறேன். அதே முருகன், அதாவது F10 கொடுத்து TN கீழே வந்திருக்கணும், அப்போ தான் தமிழ் டைப் ஒர்க் ஆகும். F10 கொடுக்குறேன். F10 சரியாக விழலை. இப்போ பாருங்கள், நான் அதே டைப் பண்ணிக்கிறேன், முருகன். அவ்வளோதான், முருகன் துணை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எனக்கு டைப் ஆகிடுச்சுன்ட்டு.
ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா டைப்பிங் வேலை செய்யுது. இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ தாராளமாக உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்க முடியும். சரிங்களா? ஸ்டைல் ஃபாண்ட் எந்த ஃபாண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லுஸ்ட்ரேட்டர் எதுக்காக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபோட்டோஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் இருக்க மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே இருக்கிறதுனால என்னால் எளிமையாக பயன்படுத்த முடியும். இல்லுஸ்ட்ரேட்டரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டைப் பண்ணுற உங்களுடைய டெக்ஸ்ட்டு ஒரு பிக்சல் கூட உங்களுக்கு உடையாது. ரொம்பவே ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. சரிங்களா? ஓகே, இப்போ இல்லுஸ்ட்ரேட்டரில் டைப் ஆகுது, நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ப்ரீமியர் ப்ரோவில் நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீமியர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் என்ன பண்ணுறேன், டைப்பிங் பார்த்தீங்கன்னா நான் டைப் படிக்க போகிறேன். டெக்ஸ்ட் டூல் இங்கே இருக்குது. டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டேன், ஒரு கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ இதுக்கு ஃபாண்ட் மாற்றணும். ஃபாண்ட் எங்கே போய் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் கண்ட்ரோல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், எஸ்ஆர் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். எஸ்ஆரில் 1 நம்பர் ஃபாண்ட் தான் எடுத்துக்கிட்டே இருக்கேன். வேறு ஃபாண்ட் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் F10 அப்படிங்கிறத கொடுக்குறேன். கீழே டிஏன்னு வந்துடுச்சா? இப்போ பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமணம். நீங்கள் பாருங்கள், எனக்கு ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து டைப் ஆகுது. சரிங்களா? நான் எந்த ஒரு மாற்றமுமே பண்ணலை. அதாவது ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் டைப் அடிக்கும்போது என்ன மாதிரி செட்டிங் வச்சனோ அதே செட்டிங்ஸை தான் நான் பயன்படுத்துகிறேன். எனக்கு இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணுது. இன்னும் ஒன்று ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்குது. ஆஃப்டர் எஃபெக்ட்லேயுமே நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை என்ன பண்ணுறேன், அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃப்டர் எஃபெக்ட்லேயுமே நான் என்ன பண்ணுறேன், இப்போ டைப்பிங் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் மேலே இருக்குது. டெக்ஸ்ட் டூல் எடுக்கிறேன். எனக்கு தேவையான டைப்பிங் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டைப்பிங் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஃபாண்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதில் என்ன பண்ணுறேன், சைடில் கேரக்டரில் போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி எஸ்ஆர் அப்படிங்கக்கூடிய ஃபாண்டை வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ எஸ்ஆர் ஃபாண்ட் வந்துடுச்சு. திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், அதே போல் F10 கொடுத்துட்டு டைப் அடிக்கலாம். சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா F10 அப்படிங்கிறத கொடுக்குறேன். டிஏன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம டைப் அடிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்திரா டிஜிட்டல். ஸோ ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ நம்ம வந்து கீமன் டைப்பிங் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே பார்த்தோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம், இப்போ பொனிட்டிக் டைப்பிங், இந்த இடத்துல பொனிட்டிக் வச்சுட்டு தங்கிலீஷில் டைப் அடிக்க போகிறோம். பொனிட்டிக் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறேன். F10 அப்படிங்கிறத கொடுத்தா கீழே டிஏன்னு வந்துடும். அதே போல் என்ன பண்ணுறேன், நான் வந்து டைப் அடிக்கிறேன். சரிங்களா? MURUGAN அடித்தேன். அம்மான்னு அடிக்கிறேன். AMMAA. சரிங்களா? இந்த அம்மான் அடித்தா டைப்பிங் சரியாக வரலன்னு சொல்லி ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? எழுத்து எல்லாமே வருது. ஸோ உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, கால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? நம்மளுடைய நம்பர் இருக்குது. கால் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு டைப்பிங்கில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் தாராளமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தங்கிலீஷ் டைப்பிங் நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த பொனிட்டிக்லேயும் வச்சு நம்ம டைப் அடித்து பார்க்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும். சரிங்களா? திரும்ப F10 கொடுக்குறேன். நான் வந்து டைப் அடிக்கிறேன். சரிங்களா? இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் அடிக்கிறேன். டைப்பிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. சரிங்களா? எந்த டைப்பிங்காக இருந்தாலும் சரி எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரு, இது எல்லாத்துலேயுமே ரொம்பவே சூப்பராக டைப் ஆகுது. சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு அடோபி ப்ராடக்ட்லேயுமே நீங்கள் டைப் அடித்து பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இன்டிசைன் இருக்குது. இன்டிசைன்லேயுமே நீங்கள் தாராளமாக இந்த டைப்பிங் பண்ண முடியும். எல்லாருக்குமே இந்த டைப்பிங் ஒர்க் ஆகும். சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாருக்கும் தேவையான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஒருவேளை இந்த டைப்பிங்க்கு சரியாக எங்களுக்கு கீபோர்டு தெரியலைன்னா இந்த கீபோர்டும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு எழுத்து எங்கே இருக்குன்னு சொல்லி இது மூலமாக நீங்கள் டைப்பிங் பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,